في قلوبهم مرض فزادهم الله. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பாவத்தை இரண்டு வகையாக குறிப்பிடுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்திலே பாவம் இரண்டு வகையாக்கப்படுகிறது. ஒன்று மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற பாவம், இன்னொன்று மனிதன் மனிதனுக்கு செய்கின்ற பாவம். இஸ்லாமிய மார்க்கத்தில் இரண்டு வகையாக பாவங்கள் குறிப்பிடப்படுகிறது. ஒன்று மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற பாவம், இன்னொன்று மனிதன் மனிதனுக்கு செய்கின்ற பாவம். மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற பாவத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பதாக இருந்தால் இஸ்லாமிய மார்க்கம் மூன்று நிபந்தனைகளை கற்றுத்தருகிறது. ஒருவன் அல்லாஹ்வுக்கு ஒரு தவறை இழைத்து விட்டான், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி விட்டான், அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி விட்டான் என்றால் அவன் அல்லாஹ்வுக்கு செய்த அந்த பாவம், அந்த பாவத்தை அவன் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் மூன்று நிபந்தனைகளை அல் குர்ஆன் சொல்கிறது. என்ன? அனில் மஅசியா, ஒன்று அவன் செய்கின்ற அந்த பாவத்தை நிறுத்த வேண்டும். முதலாவது அவன் ஒரு பாவம் செய்தால் அந்த பாவம் நிறுத்தப்பட வேண்டும். அதை செய்ததற்காக அவன் வருத்தப்பட வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். பாவத்தை நிறுத்தி செய்தது பாவம் என்று உணர்ந்து அந்த பாவத்தின் மேல் இனிமேல் நான் திரும்ப மாட்டேன் என்று அவன் எண்ணம் கொண்ட பிற்பாடு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனை ஏற்றுக்கொள்வான். இந்த மூன்று நிபந்தனைகளும் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்ற பொழுதோ அவனிடத்தில் காணப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் மனிதன் மனிதனுக்கு செய்கின்ற ஒரு பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமே, ஆனால் இஸ்லாம் 4 நிபந்தனைகளை சொல்லுகிறது. மேற்கூறப்பட்ட 3 நிபந்தனைகளும் 4வது நிபந்தனையாக சொல்லுகிறது, மனிதன் மனிதனுக்கு பாவம் செய்திருந்தால், அநியாயம் செய்திருந்தால், எந்த மனிதனுக்கு அநியாயம் செய்யப்பட்டதோ அந்த மனிதன் மன்னிப்பு வழங்க வேண்டும். அந்த மனிதனிடத்திலே அவன் செய்த குற்றத்தை, தான் செய்த குற்றத்திற்காக அவன் விடுபட வேண்டும் என்ற 4வது நிபந்தனையை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் ஏன் சொல்லுகிறது என்றால், உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு குழுவோடு நான் நபிகள் நாயகம் அவர்களிடத்திலே பையத்து செய்தேன். உபாயுக்கும் அல்லாஹ் துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, நபிகள் நாயகம் அவர்கள் எடுத்த பையத்தில் எங்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் எனக்கு பையத்து செய்ய வேண்டும். எப்படி? அல்லாஹ் துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையுமே இணை வைக்க மாட்டோம் என்று பையத்து செய்ய வேண்டும். வலா தஸ்ரிகு, திருட மாட்டோம் என்றும், வலா தஸ்னு, விபச்சாரம் செய்ய மாட்டோம் என்றும், வலா தக்துலு அவுலாதக்கும், உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொலை செய்யக்கூடாது என்றும், வலா தஅது பிபுஹ்தானின் தஃப்தரூனஹு பைன ஐதீக்கும் அர்ஜுலிக்கும், எங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய எந்த மனிதர் குறித்த அவதூறையும் பரப்ப மாட்டோம் என்றும் எனக்கு பையத்து செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ உபாதத் இப்னு சாமித் அவர்கள், நாங்கள் இப்படி பையத் செய்தோம். பையத்து செய்த பிற்பாடு நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு விடயத்தினை சொல்கிறார்கள், மன் அசாப மின் தாலிக ஷைஅன், இப்படி நீங்கள் பிறருக்கு எந்த ஒரு அநியாயமும் செய்ய மாட்டோம் என்று நீங்கள் எனக்கு பையத்து செய்து அந்த காரியத்தை உங்களில் யாராவது ஒருவர் செய்துவிட்டால் உஹித பிஹி ஃபித் துன்யா, அதற்கு இந்த உலகத்திலேயே நீங்கள் பழி தீர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்த குற்றத்திற்காக அந்த மனிதரிடத்தில் சென்று மன்னிப்போ, அதுக்கான ஒரு பரிகாரத்தினை நீங்கள் வேண்டிவிடுங்கள். பஹுவலகு கஃபாரத்துன் வ தஹூருன், நீங்கள் இந்த பூமியிலே ஒரு மனிதனுக்கு செய்கின்ற அநியாயத்துக்காக, ஒரு தீங்கிற்காக, ஒரு குற்றத்திற்காக அந்த மனிதரிடத்திலே நீங்கள் மன்னிப்பை வேண்டுவது அல்லது அதற்கான பரிகாரத்தினை நிறைவேற்றுவது தான் அந்த பாவத்திற்கான பரிகாரமாக அமையும் என்ற செய்தியினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்ட தெளிவாக சொல்கிறார்கள். ஆக நாம் ஒரு பிற மனிதருக்கு ஒரு தவறு செய்தால் அந்த மனிதரிடம் மன்னிப்பை கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அனத்மாலன் அவ் நஹ்வ ரத்தஹு இலைஹி, ஒருவனுடைய செல்வத்தை பறித்திருந்தால் அந்த செல்வம் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அந்த செல்வத்தை திருடிய நிலையிலே அவன் மரணித்தால் அவன் அநியாயக்காரன். அதுபோன்றோ அவன் அடித்திருந்தால் அல்லது நோவினை செய்திருந்தால் அதற்கு பகரமாக அவன் மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும், அல்லது அதை போன்று அவன் பரிகாரம் செய்திருக்க வேண்டும். அதுபோல அவதூறு சொல்லியிருந்தால் அல்லது புறம் பேசியிருந்தால் அவன் மரணிப்பதற்கு முன்னால் புறம் பேசப்பட்ட அவதூறு சொல்லப்பட்ட அந்த மனிதரிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இப்படி எந்த ஒரு அநியாயம், ஒரு அணுவளவு அநியாயம் நடந்திருந்தாலும் அநியாயம் செய்யப்பட்டவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இஸ்லாம் ஏன் சொல்லுகிறது என்றால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கானத் இந்தஹு மத்லிமத்துன் லி அஹீஹி, உங்களில் யாருக்காவது உங்கள் சகோதரிடத்தில் ஏதாவது ஒரு அநியாயம் இருந்தால்
நீங்கள் உங்களில் ஒருவர் உங்களில் இன்னொரு சகோதரனுக்கு ஒரு அநியாயம் செய்திருந்தால் ஹல்லலஹு மின்ஹா, அதிலிருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொள்ளட்டும். ஃபைன்னஹு லைஸ சம்ம தீனாரும் வலா திர்கம், ஏன் தெரியுமா? தீனாரும் திர்கமும் பயனளிக்காத ஒரு நாள் இருக்கிறது. மின் கப்லி அன் யூஹத லி அஹீஹி மின் ஹஸனாத்திஹி, அந்த நாளிலே உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய தீனாரோ திர்கமோ பயனளிக்காது. நீங்கள் அநியாயம் இழைக்கப்பட்டவராக அநியாயம் செய்த நிலையில் மரணத்திருந்தால் உங்களுடைய நன்மைகள் அதன் பரிகாரங்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அநியாயம் செய்யப்பட்டவருக்கு கொடுப்பான். ஃபைன்லம் யகுன் லஹு ஹஸனாத், அப்படி உங்களிடத்திலே நன்மைகள் இல்லை என்றால் உஹித மின் ஸய்யிஆத்தி அஹீஹி ஃபதுரிஹத் அலைஹி, அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பாவங்களை எடுத்து அந்த பாவத்திலே அநியாயம் செய்து உங்களுக்கு கொடுப்பான். அப்படித்தான் இறைவன் மறுமையிலே தீர்ப்பளிப்பான். அப்படி நஷ்டமடைந்தவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று நபியனா